அட்டென்ஷன் ரிஸ்டோரேஷன் சொல்லி ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லும்போது, மேக்ஸ் யூ ஃபாலோ மீ. நீங்க அத கவனிச்சிருக்கீங்களா? நான் ஃபோன் எதுவும் யூஸ் பண்ணாம, நேச்சர்ல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னா, மைண்ட் சடனா காம் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்கு. அதுதான் இந்த அட்டென்ஷன் ரெஸ்டோரேஷன். நம்ம பிரெயினுக்கு 2 டைப்ஸ் அட்டென்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டட் அட்டென்ஷன். ஃபோர்ஸ்டு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற அட்டென்ஷன் இதுதான். லைக் வொர்க், ஸ்டடி, சோஷியல் மீடியா, நோட்டிஃபிகேஷன்ஸ், டிராஃபிக் டிரைவிங். அதாவது நம்ம பிரெயின ஃபோர்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண வைப்போம். இந்த அட்டென்ஷனுக்கு நம்ம பிரெயின் அதிகமான எனர்ஜிய கன்சியூம் பண்ணும். அதனால தான் நான் ஃபுல் டே சேர்லயே இருந்தாலும் கூட மென்டலி டயர்ட் ஆயிடுறோம். இத நாம அட்டென்ஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2வது டைப் ஒண்ணு இருக்கு. சப் ஃபேசினேஷன். அது எஃபோர்ட்லெஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க. மழை பெய்யறத பார்க்குறீங்க, மரங்கள் அசைறத பார்க்குறீங்க, கடல் அலைகள பார்க்குறீங்க. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண எஃபோர்ட் தேவையா? ஆக்சுவலா இதெல்லாம் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே அப்சர்வ் பண்ணும். ஸோ இதுக்கு குறைவான எனர்ஜி தான் தேவைப்படும். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேச்சர் என்வைரன்மென்ட்ஸ் பிரெயினுக்கு ஃபோர்ஸ்டு ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு பிரேக் கொடுக்கும். அதாவது டைரக்டட் அட்டென்ஷன தள்ளி வச்சுட்டு மென்டல் எனர்ஜிய ரீசார்ஜ் பண்ணும். நேச்சர் லிட்டரலி நம்ம பிரெயின் பேட்டரிய சார்ஜ் பண்ணுது. அதனால தான் பார்க்ல ஒரு வாக் போய் வந்த அப்புறம் கிளாரிட்டி இருக்கும். பீச்சுக்கு போனோம்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அண்ட் வெக்கேஷன் முடிஞ்சு வரப்போ நெறைய ஐடியாஸ் வரும். நம்ம பிரெயின ஃபோன் பேட்டரி மாரி நெனச்சுக்கோங்க. வொர்க் பிளஸ் ஸ்க்ரீன் பேட்டரி ட்ரெயின் ஆகும். நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, நம்ம பிரெயின் ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நேச்சர் எக்ஸ்போஷர் உங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ குறைக்கும். கிரியேட்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணும். மெமரி பவர இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஃபோக்கஸ ரீஸ்டோர் பண்ணும். இதனால தான் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க், ஆஃபீஸஸ் இப்படி எல்லா இடத்துலயும் கிரீன் ஸ்பேஸஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இனிமே உங்க சுத்தி இருக்கிற நேச்சர அப்சர்வ் பண்ணுங்க. அத ரசிங்க. அது கண்டிப்பா உங்க பிரெயின ரீஃப்ரெஷ் பண்ணும். ஈவன் உங்க விண்டோ வழியா ஸ்கைய பார்க்குறது கூட பிரெயினுக்கு குட்டியா ஒரு ரெஸ்ட் குடுக்கும். ஸோ இனிமே டயர்டா ஃபீல் ஆச்சுன்னா, படுத்திருந்து ஸ்க்ரோல் பண்ணாம நேச்சருக்கு போங்க. பிகாஸ் நேச்சர் இஸ் நாட் அன் எஸ்கேப். இட்ஸ் அ பிரெயின் ரீசெட் பட்டன். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய ப்ரொடக்டிவிட்டி தியரிஸ் உங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உங்களுக்கு மறைக்கிற விஷயம் நிறைய நம்ம பேஜ்ல இருக்கு. டைம் இருந்தா விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.